யோபு பிரபஞ்சத்தை பற்றி அறியாமை, அதனால்தான் அவர் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தார். இறைவன் இப்பொழுது பிரபஞ்சத்தை பற்றி எடுத்து சொல்லி பிரபஞ்சத்துடைய விஞ்ஞானத்தை எப்படி வேலை செய்கின்றது என்று சொல்லி அந்த பிரபஞ்ச அறிவையும் ஞானத்தையும் யோபுக்கு கொடுக்கின்றார். உடனே அறியாமை விலகுகிறது, துன்பமும் விலகுகிறது. உடனே இழந்து போன செல்வங்களையெல்லாம் அவர் மீண்டும் பெறுகிறார். மீண்டும் இறைவன் அவரை ஆசிர்வதிக்கின்றார். மீண்டும் அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் அவருக்கு திரும்பி கிடைக்கிறார்கள். இந்த மாற்றத்தை நாம் தெளிவாக இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். யோபு புத்தகம் 42வது அதிகாரத்தில் மீண்டும் யோபு செல்வந்தராக மாறுகிறார். இந்த புத்தகம் 42 அதிகாரங்களை கொண்டது. நாம் ஏறக்குறைய முதலும் 2வது அதிகாரத்தை படித்திருப்போம், கடைசி அதிகாரத்தை படித்திருப்போம். ஏறக்குறைய எல்லா மக்களும் அந்த 3 அதிகாரத்தை தான் அதிகமாக படிப்பாங்க. ஆனால் உண்மையான ஃபிலாசபி, ஆழமான கருத்துக்கள் 3வது அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் வரைக்கும் தான். பயங்கர ஐடியாஸ். நீங்கள் படித்து பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரியறதுக்கு. ஆனால் நம்முடைய துன்பங்களுக்கு விடுதலையும் துன்பங்களுக்கு பதிலும் இந்த புத்தகத்தில் ஏராளமாக இருக்கும். நீங்கள் துன்பம் வருகின்ற பொழுது நகுக என்று நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். துன்பம் வருகின்ற பொழுது சிரிப்பீங்க இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா. அவ்வளவு ஆழமான கருத்துக்களை நாம் இங்கே பார்க்கிறோம். யோபு இறைவன் சொல்வதை புரிந்து கொண்டு துன்பத்தை வரவேற்கிறார், படைப்போடு ஒன்றாகிறார். இறைவன் அவருக்கு 2 மடங்காக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 7000 ஆடுகள் இப்பொழுது இறைவன் 14,000 ஆடுகளாக ஆசீர்வதிக்கின்றார். 3000 ஒட்டகங்கள் இப்பொழுது 6000 ஒட்டகங்களாக ஆசீர்வாதம் செய்கிறார். 500 பசுக்கள் 1000 பசுக்களாக மாறுகின்றன. 500 பெண் கழுதைகள் 1000 பெண் கழுதைகளாக மாறுகின்றன. மீண்டும் யோபுவுக்கு 7 மகன்கள் பிறக்கிறார்கள். அதில் இரட்டிப்பு கிடையாது. அதோடு 3 மகள்களும் பிறக்கிறார்கள். செல்வந்தராக யோபு வாழ்கிறார். பல வருடங்கள் வாழ்க்கையிலே இன்புறுகிறார். கடைசியாக இறைவன் அவரை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கின்றார்.